சாமும் ஜேக்கபும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஸ்கூல்ல படிச்சு, ஒரே காலேஜ்ல படிச்சு, கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி இப்போ ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க. இதுல சாம் ரொம்ப நல்லவன். சின்னதுல இருந்தே ரொம்ப உண்மையா, நேர்மையா, டிசிப்ளின்டா, ஆர்கனைஸ்டா எல்லா விஷயத்திலயும் இருப்பான். பட் ஜேக்கப் ஜஸ்ட் தி ஆப்போசிட். எதுலயும் உண்மை இல்லாம எல்லாத்துலயும் ஏதாவது குறுக்கு வழியை யோசிச்சு செஞ்சு காரியத்தை சாதகமா முடிச்சுப்பான். இப்ப வரைக்கும் அலுவலகத்துல கூட அப்படிதான். இப்படியே நாட்கள் போச்சு. சாமுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அலுப்பு வந்துருச்சு. உண்மையா இருந்தா என்னத்த பெருசா சாதிச்சோம்? சராசரியான வாழ்க்கை தானே வாழறோம். கொஞ்சம் நம்மள மாத்திக்கிட்டா என்னன்னு தோணி தன்னுடைய சில நல்ல குணங்களை விட்டுட்டு குறுக்கு வழிகளில் வெற்றியை தேட ஆரம்பிச்சான். அதே நேரம் ஜேக்கபும் என்னடா வாழ்க்கை இது, எப்பவும் இப்படி கெட்டதாவே வாழறோமேன்னு திருந்தி கொஞ்சம் நல்லவனா வாழ ஆரம்பிச்சான். அந்த வருஷம் புதுசா வந்த பாஸ் அவங்க 2 பேரோட நடவடிக்கையும் க்ளோஸா மானிட்டர் பண்ணி ஜேக்கபை நல்லவன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாரு. அதே நேரம் சாம் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்தாரு. வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ நல்ல குணங்கள்லையும் நல்ல விஷயம் செய்யறதுலையும் எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஆமென்.